அந்த கதைகள் அரபுகள் மத்தியில் ரொம்பவும் பிரபலமாக இருந்தது. அப்போ அந்த அடிப்படையில் இவங்க யாருங்கிறத பார்த்தாச்சு. அப்போ அந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், சில வாலிபர்களை கொண்ட ஒரு சிறு கூட்டம் அவர்கள் குகையினுள் சென்ற போது, எங்கள் இறைவனே உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு அளிப்பாயாக, நீ எங்களுடைய இந்த காரியத்தில் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். இப்போ இந்த இடத்துல பிரார்த்தனையை பற்றி அல்லாஹ் முதல்ல குறிப்பிடுறான். அவங்க என்னன்னு பிரார்த்தனை செஞ்சாங்க? எங்கள் இறைவா உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்கு. என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற அந்த தனிப்பட்ட அருள். ஏன் கேட்குறாங்கன்னா, குகையில் போக போகிறாங்க. அப்போ அல்லாவுடைய அருள் பூமியில் எல்லா இடத்துலையும் இருக்குது, நாம தான் போய் தேடணும். இப்போ குகையில் போய் உட்காந்துட்டா அல்லாவுடைய அருள் தேட முடியுமா? தேட முடியாது. அப்போ அல்லாஹ் தான் கொடுக்கணும். அப்போ அதை இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன் இவங்க தேட முடியாமல் போனாங்க? அதுதான் படிப்பேன். எதனால் இவங்க குகையில் போய் உட்காந்தாங்க? ஏன் இந்த வெளியே போய் உங்களால் வேற ஊரில் அந்த ஊரில் வசிக்க முடியல? எதற்காக இந்த பிரார்த்தனை கேட்டாங்க? அப்படிங்கிற அந்த கேள்வியோடு அல்லாஹ் இந்த ஸ்டோரியை உள்ள எடுத்துகிட்டு வரான். எங்களுடைய இந்த காரியத்தில் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. இந்த விஷயத்தில் எங்களுக்கு நாங்கள் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம், இது சரியா தப்பான்னு எங்களுக்கு தெரியல, இது எப்படிப்பட்டதாக இருக்குதோ இந்த கரெக்டாக இதில் இங்கேருந்து நீ டேக் ஓவர் பண்ணி எங்களை கொண்டு வழி நடத்து அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க கொண்டு போகிறாங்க. இந்த குகைக்கு எதற்காக போனாங்கங்கிறது பின்னாடி இன்ஷா அல்லாஹ் அது வரும். இது முதல்ல இப்போ இந்த தொடக்கமாக அல்லாஹ் இப்படி சொல்கிறான். ஆதலால் அக்குகையில் பல வருடங்களுக்கு நித்திரை செய்யும்படி அவர்களுடைய காதுகளை நாம் தட்டி கொடுத்தோம். அவங்களுடைய காதுகளை எல்லாம் என்ன பண்ணான்? சவுண்டு கட் பண்ணி விட்டான். சவுண்டு கட் பண்ணி அவங்க சட்டம் வந்துச்சுன்னா எழுப்பி எந்திரிச்சிருவாங்க இல்லையா? அதற்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு என்ன பண்ணால், ரொம்ப வருடம் தூங்கக்கூடிய ஒரு லெவலில் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடை செஞ்சு கொடுத்தான். அவர்கள் அக்குகையில் இருந்த காலத்தை இரு வகுப்பாரில் எவர்கள் நன்கறிகிறார்கள் என்பதை நாம் அறிவிக்கும் பொருட்டு அவர்களை எழுப்பினோம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த காலத்தை, இந்த நேரம் இருக்குல்ல, இந்த நேரத்தை ரெண்டு கூட்டத்தில் எந்த கூட்டம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நான் எழுப்பணுங்கிறேன். இப்போ இந்த நேரத்தை செக் பண்ணுறதுக்காக எழுப்பணும் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா, எவ்வளோ வருஷம் தூங்குனாங்கங்கிறத செக் பண்ணுறதுக்காக இல்லை. இந்த வரலாற்றில் கடந்து போச்சு இல்லை இந்த 300 வருடம், இந்த 300 வருடத்தை நல்லபடி பயன்படுத்தினது யார்?